ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான ஓரியோ சீஸ் கேக் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 30 ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன், 12 கியூப் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன், 1 பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், 2 பேக்கெட் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். இந்த கேக் பேன் இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் செய்யலாம். அதில் கீழான பட்டர் பேப்பர் சுற்றி போடணும். இங்கே நான் எடுத்து வச்சுருக்க ஓரியோவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஓரியோவை நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மெல்ட் பண்ண 4 ஸ்பூன் பட்டரை இந்த ஓரியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிறேன். இந்த ஓரியோவை நல்லா கலந்துட்டேன். இப்போ இதை கேக் ட்ரேயில் போட்டு நல்லா சமப்படுத்திக்கிறேன். இதை நல்லா சமப்படுத்திட்டேன். இப்போ விப்பிங் க்ரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு பவுலையும் பீட்டரையும் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 2 பேக்கெட் விப்பிங் க்ரீம் பவுடரை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 5 ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். அதை விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடரில் சுகர் இருக்காது. இதில் நான் பவுடர் சுகரை சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு ஸ்பூனும் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் பீட் பண்ண சொல்ல முதல்ல ஸ்லோவில் வச்சு தான் பீட் பண்ணணும். அப்புறமா தான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கணும்.
இதில் நான் மொத்தம் ஒரு 6 ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டு பீட் பண்ணிக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கும், கீழே விழாது. இதில் நான் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் செய்ய 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போது க்ரீம் சீஸை பீட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் க்ரீம் சீஸை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இந்த க்ரீம் சீஸ் ஸ்மூத் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் சீஸில் சுகர் இருக்காது, அதனால் இதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து இன்னொரு வாட்டி நான் பீட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் சீஸை ஸ்மூத்தாக பீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் செஞ்சு வச்சுருக்க விப்பிங் க்ரீமை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீமும் சீஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே நான் 4 ஓரியோ எடுத்திருக்கேன். இதை நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். கலந்து வச்சுருக்க விப்பிங் க்ரீமில் நான் பொடிச்ச ஓரியோவை சேர்த்துக்கிறேன். இந்த ஓரியோ சேர்க்கறதுனால சீஸ் கேக் வந்து நல்லா கலராக இருக்கும். இந்த பிஸ்கெட்டை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ நான் இதை நல்லா கலந்துட்டேன். பிஸ்கெட் போட்டு வச்சுருக்கேன் கேக் ட்ரேயில் இதை சேர்த்துக்கிறேன். இந்த க்ரீமை சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி கொடுக்குறேன். இந்த க்ரீமை நல்லா சமப்படுத்திட்டேன். ஒரு 4 பிஸ்கெட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட தூள் பண்ணி வச்சுருக்க ஓரியோவை மேலே தூவிக்கிறேன். பாருங்க, ஓரியோலாம் தூவிட்டேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஓரியோ சீஸ் கேக்கை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன்.
நம்மளுடைய அருமையான ஓரியோ சீஸ் கேக் இங்கே ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், ஸ்டவ்வே இல்லாமல் நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.